உறவுகளே, மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய இந்த நிகழ்வில் நான் சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து அருள், என்னுடன் இங்கிலாந்திலிருந்து இராணுவ புலனாய்வு மற்றும் அரசியல் பொருளாதார ஆய்வாளர் கலாநிதி அருஸ் பங்கு பெற்றுகின்றார். வணக்கம் அருஸ். வணக்கம் அருள். இலக்கிய நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மத்திய கிழக்கில் நடக்கின்ற சண்டைகளை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு முக்கியமாக பேசுவோம் என்று சொன்னால், ஒரு சமாதான முயற்சி, பேச்சுவார்த்தை முயற்சி மீண்டும் பழைய குழுடி கதவை திறோடி அல்லது விக்கிரமாதித்தன் தன் முயற்சியை மீண்டும் தளராமல் தொடர்கிறான் என்பது போல ஒரு சமாதான முயற்சிக்கு முதல்ல ஈராக்கு ஒரு சமாதான முயற்சிக்கு முற்பட்டதாகவும் அது வெற்றியை கிடைக்கவில்லை என்றும், லெபனானினுடைய அதிபர் அமெரிக்காவுக்கு சென்று நேரடியாக ஈரானுக்கு வந்த ஒரு சமாதான தூதை கொண்டு வந்ததையும் ஈரான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், இன்றைய தேதியிலே ஓமான் ஒரு சமாதான முயற்சியில் ஈடுபடுவதாகவும், அதற்காகத்தான் இந்த தொடர்ந்து 13 நாட்களாக குண்டு வீசிய அமெரிக்கா 2 நாட்கள் குண்டு வீச்சை நிறுத்தியிருப்பதாகவும், அதே நேரத்தில் ஈரானும் அதே போல பதில் தாக்குதல் ஒன்றும் செய்ய நிறுத்தியிருப்பதாகவும் தகவல் வருகிறது. உண்மையில் இந்த சமாதான முயற்சி நடைபெறுகிறதா? இது வெற்றி அளிக்குமா? இந்த சமாதானம் யாருக்கு உண்மையாக தேவைப்படுகிறது என்பதை கொஞ்சம் விளக்குங்கள். நீங்கள் கூறுவது போலதான். என்னென்று சொன்னால், இப்போ அமெரிக்கா கடந்த 2 இரவுகளாக, இப்ப நேற்று நாங்கள் பேசும்போது கூறியிருந்தோம் அந்த பந்தர் அபாஸ் பகுதியில் வெடிப்பு கேட்டது என்று சொல்லி. ஆனால் அது பிறகு அமெரிக்கான தாக்குதல் என்றதை உறுதிப்படுத்தவில்லை. ஈரான் வான் எதிர்ப்பு ஏவுகணையாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். அப்ப இப்போ என்னன்னா, 2 இரவுகளாக அமெரிக்கா தாக்குதல் எதையும் நடத்தவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே 2 இரவுகளாக அமெரிக்கா தாக்குதலை நடத்தவில்லை என்பதால் ஈரானும் தனது தாக்குதல்களை நிறுத்தி இருப்பதாக, இப்போது நிறுத்த சொல்லி உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் அமெரிக்க அதிபரும் தாக்குதலை நிறுத்துமாறு உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இதே நேரம் அல் அரபியா என்ற அந்த பத்திரிகை போட்டிருக்கின்றது, அமெரிக்காவும் ஈரானும் தங்கள் தீர்வு திட்டத்தை, ப்ரொபோசலை பாகிஸ்தான் கட்டார் தூதுக்குழுவிடம் சமர்ப்பித்திருப்பதாகவும், அடுத்த கட்ட பேச்சுக்களுக்கான தீகதிக்கு அவர்கள் காத்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அந்த கொடுக்கப்பட்ட அந்த ப்ரொபோசல் தீர்மானத்தில் என்ன இருக்கிறது என்பது தொடர்பாக எதுவும் தெரியாது என்று கூறியிருக்கிறார்கள். இதனிடையே ஈராக்கின் அதிபர் பிரதமர் லெபனானுக்கு சென்றிருக்கிறார். லெபனானையும் ஈரானையும் வெளிவார அமைச்சர்கள் சந்தித்து பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரம், அரசியல் விவகாரம் தொடர்பாக ஒரு ஒரு உடன்பாடை எட்டுவதற்கான ஒரு முயற்சியாக என்று கூறப்படுகின்றது. இந்த நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப நீங்கள் கேட்டிருந்தீர்கள், யார் இதனை முன்கொண்டு நகர்த்துகிறார்கள், யாருக்கு இந்த சமாதானம் தேவை என்று சொன்னால், இப்ப நீங்கள் கூறியது போலதான் ஈராக்கின் பிரதமர் அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார். அதற்கு பிறகு நேரடியாகவே தெஹ்ரானுக்கு வந்திருந்தார். ஆனால் நியூயார்க் டைம்ஸ் போட்டிருந்தது, அவர் ஒரு சமாதான செய்தியை கொண்டு வந்தார். ஈரான் ரிஜெக்ட் பண்ணி, ஈரான் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. அப்படி பல முயற்சிகளை அமெரிக்கா பாகிஸ்தானூடாக எல்லாம் எடுத்தாலும் ஈரான் தொடர்ச்சியாக மறுத்துவிட்டது. ஈரானை பொறுத்தவரையில் தாங்கள் போர் செய்யக்கூடிய நிலையில் தாங்கள் இருப்பதை ஈரான் உறுதிப்படுத்துகின்றது. அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கின்றது. இந்த ஆயுத வளங்கள் மற்றும் அவர்கள தாக்குதல் செலவீனங்கள், எரிபொருள் விலையேற்றம், உலக பொருளாதாரம், அமெரிக்காவின் பொருளாதாரம் என்ற பல சிக்கல் இதற்கு இருக்கின்றது. ஈரானுக்கு ஒரே ஒரு வேலை தான், சண்டையிடுவது, ஆயுதங்களை செய்வதும் சண்டையிடுவதும் தான். என்னென்றால் அவர்களுக்கு சவைவல் தான். அப்ப ஆனால் அமெரிக்காவுக்கு அவ்வாறு இல்லை. எனவேதான் இப்ப அமெரிக்காவின் அவர்களுடைய நிலைமை தலைக்கு மேலே வெள்ளம் போனால் சாண என்ன முளம் என்ன என்பதுதான். இனிமேல் அவர்களுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை. இனிமேல் அவர்களுக்கு இழக்கவுக்கு ஒன்றும் இல்லாதபடியால் அவர்கள் சவைவேலுக்குள்ள வந்துட்டார்கள். உண்மைதான், கூறுங்க. உண்மைதான். இப்ப அமெரிக்காவின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர், அதாவது வெளிவார செயலாளர் அந்தோனி பிளிங்கன் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஈரான் விவகாரம் என்னும் சிக்கலான சூழலில் ட்ரம்ப் சிக்கிக் கொண்டுள்ளதாகவும், அதிலிருந்து வெளியேற வழியின்றி தவிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தான் சிக்கியுள்ள இந்த இக்கட்டான நிலையிலிருந்து விடுபட ட்ரம்ப் விரும்புவதாகவும், ஆனால் தெளிவான வெளியேறும் திட்டம் எதுவுமின்றி பதற்றம் அதிகரிக்கும் ஒரு சுழற்சியை அவர் எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஹோர்முஸ் நீரிணை மீதான ஈரானின் வலுவான கட்டுப்பாடு உள்ளிட்ட
புதிய யதார்த்த நிலையை ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்றதும், அதாவது இனி ஹோமூஸ் நீரிணை ஈரானிடம் தான் இருக்கும் என்றதை இவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கிறது என்றதும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அதே சமயம் இப்ப என்னென்று சொன்னால் அமெரிக்காவின் இருந்து வெளியே வருகின்ற இராணுவ தகவல்களின் அடிப்படையில் அமெரிக்காவின் முக்கியமான துல்லியமான வழிகாட்டுதல் ஆயுதங்களான பிரிசிஷன் கைடட் அம்யூனிஷன் என்று சொல்றது, அல்லது மிசைல்ஸ் என்று சொல்லலாம், அது இந்த மொத்த கையிருப்பில் 1/3 பகுதியை முடித்து விட்டார்கள் இந்த தாக்குதலில் இருந்து சொல்லியும். அதே போல இந்த போருக்கு முன்னர் இருந்த வான்வழி தடுப்பு இன்டர்செப்டர் மிசைல்ஸ்களில் 60% ஏற்கனவே தீர்ந்து விட்டன என்றும், குறிப்பாக எதிரி ஏவுகணைகளை இடைமறித்து அளிக்கும் அமைப்புகளான இன்டர்செப்டர் சிஸ்டத்தின் அதிக இழப்புகளை சந்தித்திருப்பதாகவும், தாட் ஏவுகணையில் 80% வரையிலும், அதாவது மொத்தமாக அவர்கள்ட்ட தாட் ஏவுகணை இருந்தது 360 என்றும், அதுல 290 ஏற்கனவே சுட்டு விட்டார்கள். S3 என்ற பேட்ரியாட் அமைப்புகள் கிட்டத்தட்ட 410 இருந்தது, அதுல 250 சுட்டு விட்டார்கள் சொல்லி. பெட்ரியாட் அமைப்புகள் விகிதாசாரம் கிட்டத்தட்ட மொத்தம் SM3, SM6, SM2 என்று சொல்கின்ற ஒட்டுமொத்த பெட்ரியாட் ஏவுகணையில 2330 இருந்தது, ஆனால் 1430 பயன்படுத்தி விட்டார்கள் என்றும், மேலும் நீண்ட தூர ஆயுதங்களின் இருப்பும் கணிசமாக குறைந்துள்ளது என்று சொல்லி இந்த ABC என்ற செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. 1000க்கு மேற்பட்ட டொமஹாக் குரூஸ் ஏவுகணைகளையும் 1100 ஜேசம் ஏவுகணைகளையும் மற்றும் ஏனைய ஏவுகணைகளையும் இவர்கள் பயன்படுத்தி விட்டார்கள் என்ற பிரச்சனையும் இருக்கிறது. இப்ப இந்த நிலைமைதான், இப்ப நீங்கள் கேட்டது போல இந்த நிலைமைதான் அமெரிக்காவை இப்போது இந்த தாக்குதலை நிறுத்துவதற்கு தொடர முடியாத ஒரு நிலைக்கு இட்டு சென்றது. சரி, இப்பொழுது ஈரான் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்ட தரப்பு தகவல்களின்படி இந்த 15 நாள் தாக்குதல்களிலே 4 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்துள்ளார்கள். இது அமெரிக்கா ஒத்துக்கொண்ட தகவல்கள். அது நேரத்தில் 11 போர் விமானங்கள் மற்றும் 17 ட்ரோன்கள் என்பதை ஆளில்லா விமானங்களும் தாங்கள் வீழ்த்தியுள்ளதாகவும் அழித்துள்ளதாகவும் கூறியிருக்கிறார்கள். அமெரிக்கா ஒவ்வொரு நாளும் ஈரானுடைய பல இலக்குகளின் மீது தாக்குதல் நடந்தினது, கடற்படை அழிந்து விட்டது, பாதுகாப்பு மையங்கள் ரேடர்கள் அழிந்து விட்டன என்று நிறைய சொன்னது. கடைசியா B2, B52 விமானங்களையும் கூட பாவித்திருந்தது. இப்பொழுது ஒரு தகவல் வருகிறது, ரஷ்யா தான் இந்த ஈரானுக்கு, நீங்கள் முதலும் குறிப்பிட்டிருந்தீர்கள், முழுமையான தகவல்களை வழங்குவதாகவும் அதன் அடிப்படையில் ஈரான் துல்லியமாக தாக்குவதாகவும், இதனை ஏற்கனவே ஒரு தடவை அமெரிக்க அதிபர் புடின், இதாவது ரஷ்ய அதிபர் புடினுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டாம் என்று சொல்லி கேட்டதுக்கு நான் உதவி செய்யவில்லை என்று அவர் கூறியதாகவும், ஆனால் இப்பொழுது அவர் முழுமையாக சந்தேகிக்கிறார்கள். ரஷ்யாவினுடைய யுத்தத்தை ஈரான் நடத்துகிறது, எவ்வாறு நேட்டோவின் யுத்தத்தை உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக நடத்துகிறதோ அதே போல ரஷ்யாவின் யுத்தத்தை இப்பொழுது ஈரானினூடாக நடத்தப்படுகிறது என்ற குற்றச்சாட்டும் வருகிறது. இதை பற்றி கொஞ்சம் கூறுங்க. உண்மைதான். என்னென்று சொன்னால் நேட்டோ என்ற அமைப்பு தான், நேட்டோ தான் இந்த வெளிப்படையாகவே உக்ரைன் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதை ரஷ்ய அதிபர் பல தடவைகள் கூறிவிட்டார். நீங்கள் கொடுக்கின்ற ஸ்டோம் ஷேடோ ஏவுகணையாக இருக்கலாம், ஸ்கல்ப் ஏவுகணைகளாக இருக்கலாம், இந்த ஏவுகணைகள் GPS சிஸ்டம் மற்றது செயற்கைக்கோள்கள் இந்த தொழில்நுட்பத்துடன் இயங்குவது. இந்த ஆயுதம் உங்களுடையது, அதை வழிநடத்துகின்ற செயற்கைக்கோள்கள் உங்களுடையது, அதை உக்ரைனிலிருந்து ஏவுகின்ற பயிற்சியாளர்கள் உங்களுடையவர். ஆனால் போர் மட்டும் உக்ரைன் செய்கிறேன் ஏன் சொல்கிறீர்கள்? அவர் நேரடியாகவே கேட்டிருந்தார். இப்ப இன்றும் நேற்றும் நேட்டோ வான்பரப்புக்குள் இப்போது ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் ஊடுருவி இருப்பதாகவும், ரொமேனியாவின் F-16 விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதாகவும் கூறப்படுகிறது. என்னென்று சொன்னால் ரஷ்யாவுக்கு தெரிகிறது இனி இந்த நேட்டோ ஐரோப்பிய நாடுகளை அச்சுறுத்தாமல் தான் இந்த தாக்குதல்களை நிறுத்த முடியாது. அப்ப முற்று முழுதாக இவர்கள் தான். அப்ப இந்த நிலையில் தான் ரஷ்யா என்ன செய்தது? ஈரான் போரை, அதாவது நேட்டோ இவ்வாறு உக்ரைன் போரை ரஷ்யாவை பலவீனப்படுத்துவதற்கும் ரஷ்யாவின் பொருளாதார இராணுவ பலத்தை அழிப்பதற்கும் பயன்படுத்தியதோ, அதே போல
ரஷ்யாவும் ஈரான் போரை தனக்கான ஒரு களமுனையாக பயன்படுத்துகின்றது. இப்ப உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கு அடி என்ற மாதிரி. இப்ப கருங்கடல் பகுதியில் கப்பல் மூழ்கினால் ஹோமூஸிலும் கப்பல் மூழ்கும். ரஷ்யாவின் வைல்ட்பெரிஸ் என்ற அந்த அமேசன், அமெரிக்காவின் அமேசனுக்கு அமேசன் இந்த டெலிவரி ஸ்டோர் பார்த்து அந்த அமேசன் இன்னைக்கு இணையாக ரஷ்யாவின் ரீட்டைல மார்க்கெட்டிங் சிஸ்டம் தான், ஆன்லைன் சிஸ்டம் தான் இந்த வைல்ட்பெரி. அப்ப அதை 10 கிட்டத்தட்ட 9 ஸ்டோரை தாக்கி இருக்கிறது உக்ரைன் இந்த கடந்த வாரத்தில். எனவேதான் நீங்கள் பார்க்கலாம், இப்ப கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் பஹ்ரைனில் இருந்த அமேசான் டேட்டா சென்டர் தாக்கப்பட்டது. அப்ப நீங்கள் அங்கு ரஷ்யாவின் விமானங்களை தளத்தில் வைத்து தாக்கினார். அப்போது எல்லாரும் கூறினார்கள் ரஷ்யாவின் விமானங்கள் ஹேங்கர்கள் இல்லை, சும்மா ரோட்டில் தான் நிறுத்தி இருந்தார்கள். அப்ப அது பாதுகாப்பு இல்லாம இருந்ததை தாக்கினார்கள். என்றால் ரஷ்யாவுக்கு பிரிப்பேர் பண்ணவில்லை. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கான விமானங்கள் சரமாரியாக தாக்கப்பட்டன. இங்க சவுதி அரேபியாவில், குவைத்தில், கட்டார்ல, ஏன் ஜோர்டான்ல. இப்ப நீங்க சொன்னது போல 11 விமானங்கள் என்று சொன்னால் அவர்கள் கூறியிருந்தார்கள் F-15 ரக விமானம் ஒன்று, அடுத்தது டேங்கர் ரக விமானங்கள் 8, P-8 ரக மின்னணு போரியல் விமானங்கள் எல்லாம். ரஷ்யாவின் A-50 என்ற அப்காஸ் ரக விமானம், அது மிகவும் விலை உயர்ந்த விமானம், $350 மில்லியன் பெறுமதியான விமானம். அது இந்த கொமாண்ட் சென்டர் என்று சொல்றது, மேலே இருந்து அது எல்லா கட்டளைகளையும் வழங்கும். அது அமெரிக்காவும் அதை வைத்திருக்கிறது, அப்காஸ் விமானம். ரஷ்யாவின் விமானத்தை உக்ரைன் பேட்ரியாட் ஏவுகணையின் மூலம் சுட்டு வீழ்த்தினார்கள். அதே போல அமெரிக்காவின் $700 மில்லியன் பெறுமதியான விமானத்தை சவுதி அரேபியாவில் வைத்து ஈரான் அளித்தது. பதிலுக்கு பதில் தாக்குதலை நடத்தி இப்போது இவர்களுக்கு இப்பதான் அது விளங்கி இருக்கிறது போல தெரிகிறது. முதலே இது தெரியும் என்னன்னு சொன்னா, நீங்கள் அவர்களை அடித்தால் அவர்கள் தங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவர்களை அமெரிக்காவை அழிப்பார்கள், அது பதிலுக்கு பதில் செய்வார்கள். இப்ப என்னென்று சொன்னால் ரஷ்யாவின் விரிவாக்கத்தை அல்லது ரஷ்யாவை ஒடுக்குவதற்காக உக்ரைன் நேட்டோவில் இணைக்க இருந்தார்கள். ஆனால் ரஷ்யா மறுபலமாக வளைகுடாவிலிருந்து அமெரிக்காவை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை ஈரானுக்குள்ளால் வகுத்திருக்கிறது. இப்போது லியோ வேங் என்றது சீனாவின் மிகப்பெரிய ஒரு உளவு கப்பல். அந்த கப்பல் ஒரு நேரத்தில் 1500 இலக்குகளை ஒன்றாக கையாளக்கூடிய கப்பல் வளைகுடா கடலில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது ஏன் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது என்ற கேள்வி என்றால், இந்த இலக்குகள் தொடர்பான தகவல்களை சேகரிக்கிறார்கள். 2 நோக்கம். ஒன்று, தங்களுக்கு இந்த போர் எவ்வாறு நடைபெறுகிறது, இது அமெரிக்க பலம் என்ன, பலவீனம் என்ன, அப்ப தாய்வான் ஒரு பிரச்சனை நடந்தால் தாங்கள் எவ்வாறு அதனை சமாளிப்பது என்பதற்கான தகவல் திரட்டல். 2வது ஈரானுக்கான உதவி. முக்கியமாக இப்பொழுது குருட் ஆயில், அதாவது மசகு எண்ணெய் என்று நாங்கள் கூறுவோம், அதனுடைய விலை இன்று $120 தொட்டிருப்பதாகவும், பொதுவாக மற்ற நாடுகளை பற்றி யாரும் பேசுவதில்லை. அமெரிக்காவிலே அது ஒரு கலன் $4.11. அப்ப கிட்டத்தட்ட பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு லிட்டர் 95% $அமெரிக்க. கிட்டத்தட்ட இலங்கை பணத்திலே நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு $375 இலங்கையை விட அது குறை உண்மையான விலை. நீங்கள் லண்டனுடைய உங்களுடைய விலையில் பார்த்தீர்களாக இருந்தால் கிட்டத்தட்ட அது ஒரு பவுண்ட்ஸிலே பார்க்கப்பட்டால் ஒரு 70% மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். அல்லது இந்திய பணத்தில் பார்க்கப்பட்டால் ஒரு $90 அப்படி வரும். ஆனா இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய விலையேற்றம் மாதிரி படுகிறது. இத்தனை இந்த 3ஆம் உலக நாடுகள், அதாவது வளர்முக நாடுகள், வளர்ச்சி குறைஞ்ச நாடுகள், அங்கே வறுமை உள்ள நாடுகளுக்கு இந்த விலையில் விற்கின்ற பொழுது அவர்களுக்கு $4 அதிகரித்தது பெரிய விடயம் மாதிரி இந்த பத்திரிகை எழுதுகிறார்கள். அந்த $120 ஒரு பேரல் சென்றது. அதன் தாக்கத்தை கொஞ்சம் விரிவாக கூறுங்கள். என்னென்று சொன்னால், பில் கிளின்டன் அமெரிக்காவின் முன்னாள் அரசு தலைவர் ஒன்றை கூறியிருந்தார், அமெரிக்காவில் இடம்பெறுகின்ற தேர்தல்கள் கேஸ் ஸ்டேஷன்ல தான் தீர்மானிக்கப்படும் முடிவுகள். அந்த விலையை பொறுத்து தான் மக்கள் வாக்களிப்பார்கள். அப்படி அவர்களை பழக்கி விட்டார்கள். மிகப்பெரிய தேசம்,
மற்றும் அவர்களோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு நல்ல வெல் கனெக்டடா இல்லை. இப்ப பெருமளவானவர்கள் தங்களோட டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துல தான் தங்கி இருக்கிறார்கள். தொழிற்சாலைகள் பெருமளவானவை எனர்ஜி சிஸ்டத்துல தான் தங்கி இருக்கிறது என்று சொல்லி, அதாவது எனர்ஜி வந்து எல்லாத்துக்கும் தேவையானது. அதிண்ட விலையேற்றம் எல்லாவற்றையும் பாதிக்கும். விவசாயத்திலிருந்து தொழிற்சாலைகளிலிருந்து எல்லாவற்றையும் பாதிக்கும். நம்ம ட்ரம்பின் அடுத்ததாக 2024 ஆண்டு அவருடைய பிரச்சாரத்தில் அவர் கூறியது வந்து $2 அல்லது $1 நான் எண்ணெயை கொண்டு வருவேன். அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் வெனிசுலாவை கைப்பற்றியது, மற்றது தங்கள் இந்த ட்ரில்லிங் அது அதிகரிக்க செய்தது என்று சொல்லி பெருமளவான எண்ணெயை உற்பத்தி செய்ய தொடங்கியதெல்லாம் அந்த தனது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக. இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் முந்தி சொன்னார்கள் குளோபல் வார்மிங், இந்த மசகு எண்ணெயை பாவிப்பதை குறைக்க வேண்டும். பிரித்தானியா எல்லாம் சொன்னது 2030 0 எமிஷனுக்கு கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். இப்ப அதை பற்றி யாரும் கதைப்பது கிடையாது, ஒன்றுமே இல்லை, எல்லாம் மாறிவிட்டது. இன்னும் அதிக அளவில் இந்த மசகு எண்ணெய்களை, கச்சா எண்ணெய்களை அதிக அளவில் பயன்படுத்துகிற நிலைமைதான் வந்திருக்கின்றது. அடுத்ததாக இப்ப ஆனாலும் இந்த போரின் மூலம் 120க்கு வந்து விட்டது என்று சொன்னால், நாளைக்கு நாளன்றைக்கு இந்த போர் முடியாது விட்டால் இலகுவாக 150 எட்டிவிடும். 150 எட்டினால் அது ஒரு பொலிட்டிக்கல் சூசைட் என்று சொல்றாங்க, அரசியல் தற்கொலை என்றாகத்தான் அமெரிக்காவுக்கு இருக்கும் என்று கூறுகிறார்கள். எனவேதான் இப்போது அமெரிக்கா 2 நாள் சண்டையை நிறுத்தி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இது ஒரு இதைக்கு ஒரு தணிவுக்கு கொண்டு வரலாம். இந்த விலையை ட்ரம்ப் இவ்வளவு நாளும் என்னென்று செய்தார் என்றால், கையிருப்பை எடுத்து பிரைஸை மனிப்புலேட் பண்ணி, இந்த நாங்கள் நேற்று சொன்னது போல ஈராக்கில் இருந்து எண்ணெயை வாங்கி பவுசர்ல கொண்டு போய் கப்பல்ல ஏற்றி கொண்டு போய் என்று சொல்லி, ரஷ்யாவின் எண்ணெய்க்கான தடையை நீக்கி, ஈரான் எண்ணெய்க்கான தடையை நீக்கி ஊறிப்பட்ட வேலையை செய்து பார்த்தார்கள் என்றால், இந்த போரை ஒரு 3-4 கிழமைக்குள் முடிக்கும் வரையிலும் இந்த எண்ணெயை வைத்துக் கொண்டு முடித்து விட்டால் பிறகு ஓகே. ஆனால் போர் இவர்கள் இணைச்ச மாதிரி வரவில்லை. இப்ப செயற்கைக்கோள் படங்களின் அடிப்படையில் இந்த ஜிசானில் இருக்கின்ற அரம்கோ நிறுவனத்தின் ஆலை மீது இந்த ஹூதிஸ் நடத்தின தாக்குதலில் அந்த புகை, அந்த அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் 48 மணி நேரமாக எரிந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்று கூறியிருக்கிறார்கள். இந்த ஜிசான் சவுதியின் மிக முக்கிய தெற்கு சுத்திகரிப்பு மற்றும் ஏற்றுமதி வளாகங்களில் ஒன்றென்றும், சவுதியின் எரிசக்தி உட்கட்டமைப்புக்கு எதிரான ஹூதிகளின் தொடர் நடவடிக்கையால் இந்த தாக்குதல் அமைந்திருக்கிறது என்றும், இது ஏற்கனவே சில எண்ணெய் ஏற்றுமதி மாற்றுப்பாதையில் திருப்பிவிட சவுதியை கட்டாயப்படுத்தி இருக்கிறது கூறப்படுகிறது. சவுதி அரேபியா ஒரு மிகப்பெரிய ஒபேக்ல வந்து மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி நாடு சவுதி அரேபியா. ரஷ்யா ஒபேக் பிளஸுக்கு. ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால், சவுதி அரேபியா 2 பக்கத்தாலும் லொக் ஆயிடுது. இஞ்சாலி பக்கம் ஹோமுஸ், அங்காளி பக்கம் செங்கடல், 2ஐயும் பிளாக் பண்ண. இன்று செங்கடல் பகுதியில் ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரம் ஹோமுஸ் கடற்பகுதியால் வந்த ஒரு கப்பல் ஒன்று கடற்கண்ணி வெடியில் சிக்கி வெடித்திருப்பதாக ஈரான் கூறியிருக்கின்றது. கடற்கண்ணி வெடியில் சிக்கியது இதுதான் முதலாவது தடவை. அடுத்ததாக இந்த லோய்ட்ஸ் நிறுவனம் வந்து இப்போது கூறியிருக்கின்றது, சவுதி அரேபியாவை சேர்ந்த எந்த கப்பலுக்கும் தாங்கள் காப்புறுதியை வழங்கப் போவதில்லை என்று கூறியிருக்கிறார்கள் லோய்ட்ஸ் காப்புறுதி நிறுவனம். அப்ப இவ்வளவு இந்த கடந்த 24 மணி நேரத்தில் 6 கப்பல்களை நோக்கி ஈரான் வந்து எச்சரிக்கை வேட்டுக்களை தீர்த்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. சேட்டலைட் படங்களின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சவுதி அரேபியா, குவைத் ஆகிய நாடுகளின் இந்த துறைமுகங்கள் வெறிச்சோடி போயிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுல முக்கியமாக நான் இன்னொரு விடயத்தை இன்றைக்கு வெளிக்கொண்டு வர விரும்புகிறேன். என்னவென்றால், நாங்கள் முன்னரும் ஒரு தடவை இங்கே உரையாடி இருந்தோம் இந்த கொம்பஸ்டன் இன்ஜின், அதாவது இந்த எரிபொருள்களை பாவித்து மட்டும் இயக்கப்படுகின்ற இயந்திரங்கள் தொழில்நுட்பத்தை 150 வருடங்களாக இவர்கள் மாற்றி அமைக்காமல் அதையே தொடர்ந்தார்கள் என்று சொல்லியும், அதற்கு காரணம் இந்த எரிபொருளிலே தங்கியிருந்து அதிலே லாபம் உழைக்க வேண்டும் என்பதற்காக என்றும்,
குறிப்பாக கூறுவார்கள் 1980களுக்கு பின்னர் தான் கம்ப்யூட்டர் என்பது பொதுமக்களின் முதல் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் மக்களின் பாவனைக்கு வர தொடங்கினது 80களின் பின்னர். இன்னைக்கு 2026 கணனி கம்ப்யூட்டர் என்பது எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கு ஏஐ வரைக்கும் வந்திருக்கிறது. இப்ப கம்ப்யூட்டர் கைவிட்டு எல்லாருமே கையில் உள்ள போனிலையும் ஐபேட்லையும் பேட்லையுமே எல்லாவற்றையும் பாவிக்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்த வேகத்துக்கு இந்த கார்களினுடைய அல்லது இயந்திரங்களினுடைய என்ஜின் கம்பஸ்டன் இன்ஜினிலே இவர்கள் வளர்ச்சியை கொண்டவர்களை திட்டமிட்டு இந்த எரிபொருளை உலகம் முழுக்க பிடித்து வைத்திருக்கிறார்கள். அந்த எரிபொருளை விட்டு காசாக்க வேண்டும். இதை விட இன்னும் ஒன்று நடக்கிறது பாருங்கள். இந்த உலகத்திலே இந்த எண்ணெயை சுத்திகரிக்க நிறுவனங்களாக பிரிட்டிஷ் பெட்ரோலியம் இருக்கிறது, மொபில் என்கிறது இருக்கிறது, ஷெல் என்பது இருக்கிறது, ஆம்போல், இன்னும் சில நிறுவனங்கள் இருக்கின்றன. இவர்களும் ஒரு மாஃபியாக்கள், இவர்களும் தனி உரிமை கொண்டவர்கள். இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு நாளைக்கு ₹1.50 விற்கிறதை இன்னொரு நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து ₹2.50 விற்பார்கள். யாரும் கேட்க முடியாது. ஒரு ஆள் விலை கூட்டினா எல்லாருமே கூட்டியிருப்பார்கள். அந்த ₹1 எங்க அவ்வளவு லாபத்துக்கு போகிறது. அப்ப ஒரு வகையில இந்த எரிபொருளுக்கு தட்டுப்பாட்டால விலை கூடுற அதே நேரத்துல விலை கூடினாலும் நாங்களும் நச்ச விலைக்கு விற்கிறன்ற ஒரு மாஃபியாக்களா தான் இந்த எரிபொருள் விற்கிற நிறுவனங்களும் இருக்குது. அதுவும் எல்லாம் யாருன்னா இதே அமெரிக்கா அல்லது இங்கிலாந்து சேர்ந்த நிறுவனங்கள் தான். பிரிட்டிஷ் பெட்ரோலியம், ஆம்போல்ன்றது அமெரிக்காவில் உள்ளது. இப்ப இங்க ஆஸ்திரேலியாவுக்கு அண்மையில் தான் வந்தது. இவர்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கொண்டு ஏற்கனவே விலை கூடின எரிபொருளையும் கூட சில நாட்களை இன்னும் கூட்டி வைக்கிறார்கள். பாருங்கள் அப்ப எவ்வாறு இந்த எரிபொருளை வைத்து இந்த உலகத்தை மாற்றி அமைக்கிறார்கள் பாருங்கள். தங்களுடைய எரிபொருளை அதையும் இத்தனைக்கும் எரிபொருளை உள்ள நாடுகளுக்கு எதுவும் இல்லை. எரிபொருளை உள்ள நாடுகள்கிட்ட போய் இவர்கள் கொள்ளையடிப்பதற்காக 100 வருட ஒப்பந்தம் போட்டு அவர்களுக்கு தெரிய 100 வருட ஒப்பந்தம் போடும்போது யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நாங்கள் முந்தி சொல்லுவோம், ஒரு பவுன் இலங்கையில முந்தி ₹10. அவங்களுடைய இன்றைக்கு எத்தனை ரூபா போகிறது? ₹450 போகுதுன்னு நினைக்கிறேன் பவுன்ஸ். முந்தி ஒரு பவுன் ₹10 இலங்கை காசுக்கு. ₹10 உள்ள காலத்திலே பவுண்ட்லான் இலங்கையிலும் பவுன்ஸ் கைக்குவது இருக்கிறது. சரிதானே? 100 வருட ஒப்பந்தத்தை அப்படி போட்டிருந்தார்களா இருந்தால் இந்த பணப்பெறுமதி என்ன? கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து அவர்களுடைய காசுல கொஞ்சம் தான் வரும். ஆனால் இந்த ஒப்பந்தங்களின் ரேட், இந்த எரிபொருள்களை அவர்கள் பாவித்து தாங்கள் லாபம் அடையவும் தொழில்நுட்பத்தையும் வளரவிட எல்லா நேரத்திலும் தங்கள நிறுவனங்களினூடாக தனி உரிமையை வைத்துக் கொண்டும் சாதிக்கிறார்கள். இதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு தெளிவான தகவலை கொஞ்சம் கூறுங்கள். உண்மைதான். என்று சொன்னால் இந்த ஒரு முன்னகர்வும் இந்த எரிசக்தி துறையில் இடம்பெறவில்லை. சீனா பெருமளவில் இந்த கிரீன் எனர்ஜியை நோக்கி நகர்ந்து விட்டது. இந்த எலக்ட்ரிக்கல் மின்சார வாகனங்களில் கூட சீனா தான் இப்போது முன்னணியில் நிற்கிறது. ஐரோப்பிய ஒன்றியம் அவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் முன்னகரவில்லை. அமெரிக்காவும் ஏதோ ஒரு வகையில் இந்த மின்சார கார்களை சீனாவின் மின்சார கார்களை கூட விற்பனை செய்வதை தடுத்து வைத்தார்கள். கனடாவும் தடுத்திருந்து இப்பொழுது கனடா திறந்து விட்டிருக்கிறது. என்னென்று சொன்னால் இப்போது வருகின்ற அந்த எரிபொருள் நெருக்கடிகள் காரணமாக அந்த நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது அவர்கள் வேண்டுமென்றே நீங்கள் கூறியது போலதான் பல நாடுகளுக்கு இப்ப ஈராக்கின் பிரதமர் அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார். அந்த ஈராக்கின் பிரதமருடன் $60 பில்லியன் பெறுமதியான எண்ணெய் ஒப்பந்தத்தில் அமெரிக்கா கையெழுத்திட்டு. அப்ப அமெரிக்கா முதலே கூறியிருந்தது, தாங்கள் எண்ணெயை ஹோர்முஸ் மூடினால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு எண்ணெய் நாங்கள் ஒரு துளியும் கூட அங்கிருந்து வருவதில்லை. ஆனால் ஈராக்கில் இருந்து அமெரிக்கா எண்ணெயை வாங்குகிறது. பவுசரில் கொண்டு போய் நிரப்பி கொண்டு வருகிறார்கள். சிரியாவை ஆக்கிரமித்து சிரியாவில் கேர்டிஸ்தான் பகுதிகளில் இருக்கின்ற எண்ணெயை அதற்காகத்தான் அந்த பகுதியை இப்ப அசாத்தின் அரசு ஏன் விழுந்தது என்று சொன்னால் அவர்களின் எண்ணெய் வளம் மிக்க பகுதிகள் அவ்வளவும் பறி போய்விட்டது. அதுக்கு பிறகு அதனுடன் அவர்களுடைய வருமானம் வீழ்ந்து விட்டது. அதுக்கு பிறகு அவர்களால் ஒன்று செய்யும். அந்த எண்ணெய் எங்க போகிறது என்றால் அமெரிக்காவுக்கு. எல்லாவற்றையும் எடுத்து என்ன செய்கிறார்கள் சொன்னால் கடுமையான விலைகளில் விற்கிறார்கள். தங்களுக்கு எதிரானவர்கள் மீது தடை, ரஷ்யா மீது தடை, ஈரான் மீது தடை, தடை இல்லாத நாடுகள் என்று சொன்னால் அந்த எண்ணெய் அவர்களுக்கு தான் விற்க வேண்டும். அவர்களுடைய எண்ணெய் நிறுவனங்கள் தான் பெரிது. நீங்கள் பாத்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய இண்டஸ்ட்ரி தான் பெரிது. கேஎஃப்சியாக இருக்கலாம், மெக்டொனால்டாக இருக்கலாம். பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா அவர்களோட ஃபைசராக இருக்கலாம், அவர்களோட தான் பெருசு. எந்த தொழில்நுட்பமாக இருக்கலாம், மைக்ரோசாப்டாக இருக்கலாம், சமூக வலைத்தளத்தையும் அவர்கள்லாம் வைத்திருப்பார்கள். இன்னொருவர் வைத்திருந்தால் டிக்டாக் உங்களுக்கு தெரியும் மீதான தடை. டெலிகிராம் சேனல் அவர் அந்த ஓனரை பிரான்ஸ் 6 மாதம் தடுப்பு காவல் வீட்டில் அவர் இறங்கியவரை தடுத்து வைத்திருந்தது. அப்படி ஸ்கைப் என்றதை அமெரிக்கா வாங்கித்தான் பிறகு மைக்ரோசாப்டுக்கு டீம் என்று மாற்றி விட்டார்கள், அப்படியே விழுங்கி விட்டார்கள்.
அதான் சிறிய நிறுவனங்களை விழுங்கி விடுவது. அவ்வாறு இப்ப அமேசானை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இனி இந்த சின்ன சின்ன பிசினஸ்கள் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். ஒரு இடத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் வாங்கலாம் என்று சொன்னால், ஏனையவர்கள் விற்பனை செய்ய முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அதே ஒரு சிஸ்டத்தை தான் இந்த எரிபொருட்களிலும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இப்பொழுது இன்னொரு தகவல் வந்திருக்கிறது என்னவென்று சொல்லி சொன்னால், நெத்தன்யாகு அமெரிக்காவுக்கு சென்று ட்ரம்பை சந்திக்க போகிறார். நாங்கள் முன்னரும் குறிப்பிட்டிருந்தோம், அவர் லின்சே கிராமினுடைய மரண நிகழ்வுக்கு போகின்ற பொழுது அமெரிக்க அதிபரையும் சந்திக்க போகிறார் என்று சொல்லியும், அவர் தன்னுடன் கைவசமாக இந்த ஈரானினுடைய அணு தயாரிப்பு சம்பந்தமான தகவல்கள், ரகசிய தகவல்கள் பலவற்றை கொண்டு செல்கிறார் என்று சொல்லியும், அவற்றை அளிப்பதற்கு அமெரிக்காவின் உதவியை கேட்கிறார் என்று சொல்லியும், இப்பொழுது முயற்சிக்கு கொண்டிருக்கப்படுகின்ற இந்த முதல்ல ஈராக்கினூடாக, பின்னர் லெபனானூடாக அல்லது இப்போது ஓமானினூடாக நடக்கின்ற இந்த அமைதி முயற்சிகள் அத்துடன் நிறைவுக்கு வருவதற்கான அத்தனையையும் அவர் செய்வார் என்று கூறியிருக்கிறார். இதை பற்றி கொஞ்சம் கூறுங்கள். இப்போது அவர் போறதுக்கு முதல் நியூயார்க் மேயர் மம்தானை குறித்து ஃபாக்ஸ் நியூஸுக்கு ஒரு நேர்காணலையும் வழங்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாது அவர் வெற்றிகரமாக இந்த ஐசிசி என்ற அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் நீதிபதியை பதவி நீக்கியதை தான் ஒரு வெற்றி களிப்பாக சொன்னது மட்டுமல்லாது அவர் கூறியிருக்கின்றார், ரஷ்யா அதிபர் மீதும் பிடிவிராந்து கொண்டு வரப்பட்டது, தன் மீதும் பிடிவிராந்து கொண்டு வரப்பட்டது. ஆனால் ரஷ்யா அதிபர் செய்ய முடியாத தன்னால் அதை செய்து விட்டார் என்று கூறியிருக்கிறார். அதே போலதான் இப்ப நீங்கள் கூறியது போல என்னென்று சொன்னால், இந்த அமைதி உடன்பாட்டை எந்த விலை கொடுத்தாவது குழப்ப வேண்டும் என்பதில் இஸ்ரேல் தீவிரமாக நிற்கின்றது. எனவேதான் ஏடி வான்ஸ் அவர்கள் இஸ்ரேலை கடுமையாக சாடியிருந்தார். ஆனால் அதற்கு பிறகு ஏடி வான்ஸின் பயணம் தொடர்பான இரகசிய தகவல்கள் கசிந்ததாக கூறப்பட்டது. இஸ்ரேல் அதாவது அமெரிக்காவுக்குள் நிறைய அளவில் ஊடுருவி இருக்கிறார்கள். அவர்கள் தான் கூடுதலாக அந்த கொள்கை வகுப்பாக இருக்கலாம், வெளியுறவுத்துறையாக பல இடங்களில் அவர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள். எனவே அமெரிக்கா அதிலிருந்து பெரிய அளவில் தப்ப முடியாது. இந்த தாக்குதலுக்கு முன்னர் எப்ஸ்டீன் ஃபைல்களை கொண்டு வந்ததும் ஒரு ட்ரம்புக்கான மிரட்டலாகத்தான் கொண்டு வந்திருந்தார்கள். அவர்களிடம் பெருமளவான அவர்கள் எல்லா இடத்திலும் ஏற்கனவே ஊடுருவி யாரை எவ்வாறு கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்ற ஆதாரங்களை தங்கள் வைத்திருக்கிறார். இப்ப ஐசிசியின் கரீம் கான் தொடர்பாக அவருக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரியாக மலேசியாவை சேர்ந்த ஒரு பெண் பிள்ளையை நியமித்து அவர்கள் ஹோட்டலில் இருந்த போது அந்த வீடியோ கிளிப்பை எடுத்து அதை வைத்துக் கொண்டிருந்தார்கள் இவ்வளவு காலமும். தங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த போது அதை வெளிவிட்டு விட்டார்கள். சரி, முடிந்தது. அப்ப அவ்வளவு பிரச்சனை. அப்ப இப்போ நீங்கள் கூறியது போல ட்ரம்பிடம் போகிறார்கள் என்று சொன்னால் இந்த திட்டத்தை கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டு வீச்சு. எனவேதான் நேற்று நாங்கள் பேசியிருந்தோம், ஒரு இராணுவ ஆய்வாளர் கூறியிருந்தார், அடுத்த வாரம் அளவில் அமெரிக்கா 400 குண்டு வீச்சுகளை ஒரு நாளில் நடத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு என்று சொல்லி. இன்னும் இந்த போர் முடிந்து விடவில்லை. எனவேதான் ஈரான் அதில் பின்னடிக்கின்றது. எந்த ஒரு நடவடிக்கைக்கும் ஈரான் போகவதில்லை. இப்போ அப்பாஸ் அரக்சி கூட ஒன்றை கூறியிருந்தார், மொய்தபா ஹமானியை தான் நேரில் சந்தித்து இன்னும் பேசவில்லை, ஒரு தூர இருந்து கொஞ்சம் பார்த்தேனே தவிர பேசவில்லை. ஏனென்றால் ஐஆர்ஜிசி முற்று முழுதாக அரசிலிருந்து தனித்து செயற்படுகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த அரசியல் பிரிவில் இருப்பவர்கள் யாரும் விலை போனாலும் அது இந்த நடவடிக்கையை பாதிக்காமல் இருப்பதற்கான ஒரு வியூகத்தை அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். எந்த தலைவர் கொல்லப்பட்டாலும், எந்த தளபதி விலை போனாலும், யார் சதி செய்தாலும் இயக்கம் நிற்காது என்ற ஒரு கட்டமைப்புக்குள் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை உடைப்பதுதான் இப்ப அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பெஞ்சமின் நெத்தன்யாவை பொறுத்தவரையில் அவர் ஏதோ ஒரு வகையில் இந்த அமைதி முயற்சியை குழப்புவார். அதற்காகத்தான் அவர் முதலில் போக இருந்தவர் கடந்த வாரம். பிறகு லின்சே கிரஹாமின் மரணத்துக்கு பிறகுதான் அவர் இந்த பயணத்தை ஒத்தி வைத்திருந்தார்.
அதாவது கூறுவார்கள், சமாதானமும் போரும் சமாதானமும் சமாந்தரமாக நகர வேண்டும், ஒரு நாளும் போர் நிறுத்தத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி. இது எங்களுடைய விடுதலை புலிகள் காலத்திலும் நடந்தது. அப்பொழுது அதாவது சமாதானங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் மக்கள் மகிழ்வாக இருந்தால் போராளிகள் வந்து சொல்லுவார்கள், இந்த சமாதானம் என்பது ஒரு பொறி, எங்களை ஓய்வு நிலைக்கு வைத்திருந்து விட்டு திடீரென்று தாக்குதல் நடத்துவதற்கு வசதிக்காக செய்கிறார்கள் என்றால் அப்பொழுது உங்களுக்கு விளங்காது. நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்த காலப்பகுதியிலே சமாதானத்தை விரும்புகின்ற காலம். நான் குறிப்பாக எங்களுடைய இளமை காலம்தான் போரிலே அடிபட்டு போனது. அந்த காலப்பகுதியில் எங்களுக்கு ஒரு சமாதானம் வந்தால் நல்ல என்ற ஆயுதம் இருந்தது. அதே போலத்தான் நடந்தது. ஒவ்வொரு தடவையும் ஆன சமாதான பேச்சுவார்த்தை தயார்படுத்தலுக்காகவும் பலவீனப்படுத்தலுக்காகவும் தான். அதனை ஈரான் மிக திட்ட தெளிவாக அதிலே புரிந்து வைத்திருக்கிறது. அதுக்கேற்ற காய் நகர்த்துறது என்பது தெரிகிறது. ஈரானால் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு குண்டு வீசினாலும் தொடர்ந்து தாக்கு பிடிக்க முடியும் என்பதிலே இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் நிரூபிக்கின்றன. அதை பற்றி கொஞ்சம் நேயர்களுக்கு விளக்குங்க. உண்மைதான். என்னென்று சொன்னால், ஈரான் எல்லா நாடுகளையும் தாக்க தயாராக இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிகிறது. இப்போது உக்ரைனுக்கு ஒரு நேற்று நாங்கள் பேசியிருந்த உக்ரைன் வந்து ஈரான் கப்பல் ஒன்றை தாக்கி இருந்தது. அதற்கு இன்றைக்கு ஈரான் வெளியுறவு அமைச்சர் கூறியிருக்கின்றார், செலன்ஸ்கிக்கு தாங்கள் ஒரு நினைவூட்டலை கூற விரும்புவதாகவும், தங்கட ஈரான் இடத்திலிருந்து உங்கள் தூரம் வந்து ஒரு 1800 கிலோமீட்டர் தான் இருக்கும் என்றும், அதாவது குறிப்பாக ஈரானின் தப்ரிஸ் என்ற பிரதேசத்தில் இருந்து உக்ரைனின் தலைநகர் கிவ் வந்து 1800 கிலோமீட்டர் ஆகும். இது மேற்கு ஈரானில் இருந்து பலஸ்தீனத்துக்கும் இடையிலான தூரத்தை விட குறைவானது. எனவே எங்கள்ன்ற ஏவுகணை வீச்சுக்குள் தான் உங்கள் தலைநகரம் இருக்கின்றது. நீங்கள் தாக்கியதற்கு நாங்கள் பதில் தாக்குதல் நடத்தாமல் விடமாட்டோம் என்று கூறியிருக்கிறது ஈரான். அது மட்டுமல்லாது ஒன்றை கூறியிருக்கின்றது, எங்களிடம் இருக்கின்ற ஒரு ஹொரம்ஷகர் ஏவுகணை காணும் உங்கள் நகரத்துக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்த, ஆனால் அந்த ஏவுகணையை வீணாக செலவழிக்க நாங்கள் விரும்பவில்லை என்று கூறியிருக்கிறார். அதே போலதான் நீங்கள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த இன்னொரு செய்தியும் இந்த என்பிசி என்ற செய்தி நிறுவனம் போட்டிருக்கின்றது. ஈரான் சமச்சீரற்ற போர் முனைக்கு ஏசிமெட்ரிக் வார்ஃபேருக்கு அமெரிக்க ராணுவ தளபதிகள் சாத்தியமான ஒரு வழியை கண்டுபிடித்திருப்பதாகவும், அதாவது அதிக செலவு மிக்க இடைமறிப்பு ஏவுகணைகள் இன்டர்செப்டர்களை சேமிப்பதற்காக, அதை வீணாக்காமல் இருப்பதற்காக சில சமயங்களில் ஈரான்களின் ஏவுகணைகள் ட்ரோன்களை கண்டும் காணாமல் விடுவதாகவும், அதாவது அது வந்து தாக்கினால் தாக்கட்டும், ஏனென்றால் தாக்கி வார சேதம் இந்த ஏவுகணைகளை விட குறைவாக இருக்கிறார்கள். மதிப்பிட்டு பார்க்கிறார்கள். எது, அதாவது கோஸ்டை மதிப்பிடுகிறார்கள், சேதத்தை மதிப்பிடுகிறார்கள். அதாவது போர் தொடங்கியதிலிருந்து அமெரிக்க படைகளை நோக்கி ஈரான் கிட்டத்தட்ட 900 ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் ஏவி இருக்கிறது என்று சொல்லி, அப்ப சில விமான ஓடுதளங்கள், ரெடார்கள், எரிபொருள் தாங்கிகள் மீதான தாக்குதல்களை அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். அதை பேசாமல் விட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இயலாது, அவர்களால் இதை வீணடிக்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். இதை ஏன் நான் கூறுகிறேன் என்றால், நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஈரானால் இலகுவாக தாக்கு பிடிக்கக்கூடிய இருக்கின்றது. என்றால் செலவு மிக சீப்பான ட்ரோன்களை ஒரு நாளைக்கு 50 ட்ரோன்களை இலகுவாக அவர்கள் தயாரித்துக் கொண்டிருப்பதாக கூறப்படும். ஆனால் ஏவுவது அந்த அளவுக்கு அவர்கள் ஏவவில்லை. இதுல இந்த இடத்தில் தான் நான் ஒரு நிகழ்வு படிப்பிக்கின்ற பொழுது சொல்லுவார்கள், பைனோமியல் தேரி, ஈர் சந்தர்ப்பம் என்று சொல்லி, வெற்றி அல்லது தோல்வி என்ற 2 சந்தர்ப்பம் இருக்கின்ற பொழுது வெற்றியை அதிகரிப்பதற்கு என்ன செய்யணும், முயற்சிகளை அதிகரிங்கள். சின்ன இது உதாரணமாக ஆசிரியர்கள் சொல்வார்கள், ஒரு சிறுவன் ரோட்ல இருக்கிற ஒரு மின் விளக்குக்கு கல்லெறிகிறான். ஒரு எறிகிறான் படவில்லை, 2ஆம் தரம் எறிகிறான் படவில்லை, 3ஆம் தரம் எறிகிறான் படவில்லை. அவன் 10 தரம் 20 தரம் முயற்சிச்சால் ஏதாவது ஒரு கல்லாவது அந்த மின் விளக்கை தாக்கும். அதான் இந்த பைனோமியல் தியரி. நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸை, நம்பர் ஆஃப் முயற்சிகளை கூட்டுங்கள், வெற்றி அளிக்கும். ஈரானுக்கு நீங்கள் சொல்வது போல எத்தனை ஏவுகணைகளை வேண்டாலும் குறைஞ்ச சில, நீங்கள் சொல்வது வந்து இப்ப அத சந்தை மதிப்பு, ஈரானுடைய உள்ள தங்கள் மூலப்பொருட்களை பாவிப்பதனால் வெறும் உள்ள மூலப்பொருட்களும் மனித வளமும் தான் பாவிக்கப்படுகிறது. அவர்கிட்ட நிறைய ட்ரோன் இருக்குது. நீங்கள் எத்தனையை தடுத்தாலும், 10 ட்ரோன்களை தடுத்தாலும் 11 தொடர்ந்து ஏவினால் 1ஆவது சென்று விழுந்தானே. இன்றைக்கு அமெரிக்காவுக்கு அல்ல அயல் நாடுகளுக்குள்ள பெரிய பிரச்சனை இதுதான். என்னென்றால், நீங்கள் என்னதை தான் வச்சு தடுத்தாலும் அதாவது நிறைய ஏவுகணைகள் இருக்கின்றன ஈரானிடம். அந்த ஏவுகணைகளில்
10 அல்ல 20 ஏவினால் 1 அல்ல 2வது சென்று விழுந்தாலே ஈரானுக்கு போதும் என்று அவரிடம் நிறைய நீங்கள் சொல்ல ஒரு நாளைக்கு 50 ஏவுகணைகள் தயாரிப்பதற்கு அவரிடம் இருக்கிறது. ஆகவே இந்த போர் நிற்கப்பட போவதுமாய் இல்லவில் தெரிகிறது. ஈரானும் விடுவதாக இல்லை, அமெரிக்காவும் விடுவதாக இல்லை, விடா கொண்டன் கொடா கொண்டன் என்று கூறுவார்கள். பாப்போம், இந்த நிகழ்வை இன்று நாங்கள் நிறைவு செய்து கொள்ளவிருக்கிறோம். இந்த இடத்துல இன்னும் ஒரு விடயத்தை நான் கூறலாம் என்று நினைக்கிறேன். பல நேயர்கள் பல கேள்விகளை கேட்கிறார்கள் இந்த நிகழ்வின் கீழே வந்து கொமெண்டிலே. அப்படியான கேள்விகளிலே நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் எல்லாருக்கும் பதிலளிக்க முடியாது. சில கேள்விகள் வந்து நாங்கள் பதிலளிக்கக்கூடிய கேள்விகளாக இருந்தால் அவற்றுக்கு பதிலளிக்கலாம். அதே நேரத்திலே வந்து ஆக மோசமான பதிவுகள் போடுபவர்களை நாங்கள் நீக்க போவதும் இல்லை, நாங்கள் உங்களை தடை செய்ய போவதும் இல்லை. நீங்கள் போடுவது எங்களுக்கு எதிர்மறையாக போட்டாலும் நாங்கள் அதை கவனித்துக் கொள்வது. நாங்கள் இதை ஒரு வருமானத்துக்காக செய்யும் தொழிலாக செய்யவில்லை. இது ஒரு மக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வாகத்தான் நடத்துகிறோம். அதே போல எதிர்காலத்திலே நாங்கள் உங்களுடன் அனுமதியுடன் இந்த மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு 1-2 கேள்விகளுக்கு பதில் கூறக்கூடிய மாதிரி கடைசியாக நிகழ்வில் இறுதியில் வைத்துக் கொள்வோமா அடுத்த நிகழ்வுகளில் இருந்து? அதை கொஞ்சம் கூறுங்கள். உண்மைகள் அது நல்லது. நீங்கள் கேள்விகளை செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செய்ய முடியாது. முக்கியமான கேள்விகளுக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சி அதாவது இந்த நிகழ்வுகள் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலை கொடுக்கும். நேற்றைய நிகழ்வுக்கும் ஒரு நீண்ட கேள்விகள் கேட்டிருந்தார். இன்றைக்கு அது நேரம் இல்லை. நாங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளில் கிடைத்தால் அதற்கான பதிலையும் நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆகவே இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றோம். அதே வேளையிலே நாங்கள் கேட்டுக்கொண்டது போல இந்த சேனல், அதாவது இலக்கு வெப் 2 என்கின்ற இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் செய்து முடிந்தால் அந்த பெல் பட்டனை அழுத்தி உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நாங்கள் கூறினதன் பின்னர் எங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அதிகரித்தது எங்களுக்கு தெரிகிறது. பார்த்த பலர் வந்து நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்கள் போல இருக்கிறது. ஆகவே இந்த சேனலுக்கு நீங்கள் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.